ஆகவே இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து, அழிவு. அதனால் இந்த அழிவு சக்தி திமுகவை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்கு இருந்தாலும் கருணாநிதி பேரா அப்படின்னா டாஸ்மாகுக்கு கருணாநிதி பேர் வச்சதுக்கு எதுக்கு பிஜேபி மகளிர் நிர்வாகிகளை கைது பண்ணீங்க? ஆமாம், இங்கே மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டுக்குன்னா அதுக்கு உங்கள் அப்பா பேரா, கருணாநிதி பேரா? இதுவரை இந்த மாவட்டத்தில் பிறந்த கம்பனுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? கம்பநாட்டாழ்வார் தமிழ் மொழியை தூக்கி நிறுத்தியவர். ஆகவே 13-14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்த கம்பர் பெயர்தான் இங்கே மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும். இல்லைன்னா இந்த திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி தமிழ் விரோதிகளின் ஆட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது. இந்த அரசாங்கம் சொல்கிறேன்னா 26 மே மாதம் 31 இவங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லை. டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்பி எண்ணுவான் 26 மேக்கு அப்புறம். அதனால் அதிகமாக இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் கேட்குறேன், நிக்கிதா என்ன ஆனார்? பதில் தெரியும். ஏன்னா அஜித் குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினரே அடித்து கொன்ற கொடூரமான செயலுக்கு காரணம் எது? மூல்யம் நிக்கிதாவின் பொய் புகார். வேர் இஸ் ஷி? எந்த அமைச்சர் வீட்டில் தங்கியிருக்கார், ஒளிஞ்சுருக்கார்? இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்கு? ஏன் இன்னும் நிக்கிதாவை கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறேன்னா நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி. இது எப்படி ஆன்மீக அரசு? ஆன்மீக விரோத அரசு, கொடுங்கோன்மை அரசு, தமிழின துரோகிகளின் அரசு. இப்போ அஜித் குமாரை அடித்து கொன்ன கொலகார சர்க்கார் சார் இது. அது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும்? கொலைஞர்களின் அரசு. கலைஞர் அரசு இல்லை, கொலைஞர் அரசு. இல்லை, மற்ற மாவட்டம்லாம் கொலை நடக்கலையா? இதுவரை தமிழகம் முழுவதும், மயிலாடுதுறை மட்டும் இல்லை, உங்களோட லோக்கல் அஃபினிட்டி எனக்கு புரியுது. ஆனால் தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் இந்த 4 ஆண்டு 2 மாதத்தில் 6700 கொலைகள் நடந்திருக்கு. நாட் 1 or 2, 6700 கொலைகள். அது தவிர 25 கஸ்டோடியல் டெத்து. காவலில் இதில் நடந்தது, போலீஸ் பாதுகாப்பில் நடந்த கொலை 25 தனி. 6700. எந்த ஒரு மனிதாபிமான உணர்வு இருக்கின்ற குடிமகனும் இந்த கொலைகார தீய அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமாக இந்த உலகத்திலே ஸ்டாலின் சர்க்கார் போல ஒரு கேவலமான மக்கள் விரோத சர்க்கார், செயல்படாத சர்க்கார். He has got neither control on his ministry, nor on his government, nor on his family. தன்னோட துறை மீது, அரசு மீது, குடும்பத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முதலமைச்சர். நம்மளோட தலையெழுத்து இன்னும் 9 மாதம் தாங்கிக்கணும். விஜய் இந்த மாதம் இறுதியில் தமிழ்நாடு, அவர் யார்? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர். சரி, என்ன பண்ண போகிறார்? அவர் தான். இங்கே பாருங்கள், இந்த கொரோனாவால் இந்த கார்ப்பரேட் செக்டாரில் புது டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதை கடைபிடிக்கிற ஒரே அரசியல் தலைவர் அவர் தான். கொஞ்சம் இறங்கி வருவார்னா வரவேற்கிறேன். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.